பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சாம்ஸ் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம தேற்றிக்கிட்டே இருக்கிறார். போன மாதம் நம்ம ட்ரை பண்ணது கிடைக்காததை இந்த மாதத்தில் நமக்கு அதில் அற்புதமாக மாற பண்ணுகிறார். ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான ஆசிரியங்கள் இருக்கிறது. இந்த 2024 இந்த நாள் 214வது நாள். 2024 வருஷத்தில் இன்றைக்கி 214வது நாள். அதுவும் 30 சண்டே முடிஞ்சு போயிடுச்சு. இது 30வது தேர்ஸ்டே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அருமையான ஆசீர்வாதத்தை நாம் சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆண்டவருடைய அன்புக்காக தன்னுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு வருமா என்று ஏக்கத்தோடு இருக்கிற சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. என் குடும்பத்தில் கடன் அடையுமா, தேவைகள் சந்திக்கப்படுமா, எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகுமா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அது எப்படி ருசித்து பார்க்கறது? ஒரு மேங்கோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது காயா பழமா? பழம்னா நம்ம ருசித்து சாப்பிடுவோம். காய் உப்பு மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடுவோம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். பழத்தை பார்த்த உடனே அதோடய டேஸ்ட்டை பார்த்துட்டு வாவ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு பிரியாணி சாப்பிடும்போது, ஒரு சிக்கனோ மட்டனோ மீனோ சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா போகும். எல்லாமே அந்த சந்தோஷமான ருசியை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்க்கறது? சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் எந்த விதத்துலையுமே உதவியற்ற நிலைமையில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். நம்மளாம் எத்தனை நாள் அப்படி இருந்திருக்கிறோம். ஆனால் நம்மளை அப்படியே விடலையே. நாம் மற்றவர்களுக்கு உதவும்படியாக இன்றைக்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாறுதலாக மாற பண்ணிட்டார். எதனால் தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியா. சில நபர்கள் வேதனையில் மெடிசின்லே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிற சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சாகிற வரைக்கும் நான் அந்த மாத்திரை தான் மருந்து தான் என்று நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? அந்த குணமாக்கும் வரங்கள் என்ற ஒரு கிரியைகள் மூலமாக அந்த ருசியை அவர்கள் பார்க்க வேண்டும். என் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, எனக்கு வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம்ல. நீங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கணும். அவர் சொல்லிருப்பாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தை அறிவை உணர்த்தும் வசனம் என்ற ஒரு வரம் கிரியை செய்யணும். ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன். சிலருடைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பிசாசுடைய தந்திரங்கள்னால எப்போ பிரச்சனை வருது, எப்போ வேதனை வருதுன்னு தெரியல. நம்ம மனுஷனை சொல்லிட்டு கிடக்கிறோம், மனுஷர்களே கிடையாது. யார் தெரியுங்களா? பிசாசு யாரை யூஸ் பண்ணிட்டுருக்கிறான்? அவனுக்கு தேவை ஒரு மனுஷன், பிசாசுக்கு தேவை ஒரு மனுஷி, ஆண்டவருக்கு தேவை நீங்களும் நானும். அப்போது நம்மளை கொண்டு அந்த ஜனங்களுக்கு ருசியை பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். அதனால் ஆவிகளை பகுத்துணரக்கூடிய வர நமக்கு அவசியம் தேவை. நம்ம எங்கே போய் நின்னாலும் ஒரு அற்புதங்கள் நடக்கணும், மனசில் சந்தோஷம் உண்டாகணும், அதிசயம் நடக்கணும். அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அற்புதம் செய்ய சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எவ்வளோ சோர்வுகள் வந்தாலும் என்ன வந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ருசி பார்க்கிற ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிற அழகான ஒரு காரியங்கள். அந்த ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்வதற்கு நம்ம பாருங்கள், தனிமையில் நம்ம ஜெபத்தோடு இருக்கணும். அதுக்கு தான் அந்நிய பாஷை வரும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணிக்கிற வரும். இதை நம்ம ருசி பார்க்கணும். அடுத்தது நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதி, அமைதியை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அந்த விசுவாச வரத்தை ருசி பார்க்கணும்.
அந்த விசுவாச வரம் நம்ம பெற்றுக்கொண்டது போல் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையை மாறுதல் அடைஞ்சது. அநேகருக்கு வார்த்தையை கொடுக்க முடியாத கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன வரம் நமக்கு அவசியம் தேவை. சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ இல்லை சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானத்தை போதிக்கும் வசனன்ற ஒரு வரம் கிரியை செய்யணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும். நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்த வசனம், தீர்க்க தரிசன வரம், விசுவாச வரம், ஆவிகளை பகுத்துடைய வரம், குணமாக்கும் வரங்கள், அற்புதம் செய்ய சக்தி, அந்நிய பாஷை வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். இது எல்லாமே நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் என்று சொன்னது போல ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கிட்ட அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண செய்ய போகிறார். புதிய பலத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். புதிய சுகத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். அவர் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க போகிறீங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுடும். உங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாறும். கிறிஸ்து இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நிறைவார்ந்து வரும்போது குறைவார்ந்து ஒழிந்து போய்விடும். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமையாக, வரங்களாக, பரிசுத்தாவின் கனிகளால் நிரம்பின ஒரு ஊழியமாக கர்த்தர் மாற்ற பண்ண போகிறார். இந்த நாள் அந்த அன்பு கனிகளை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். ஆமாம், ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தை ஒரு விசேஷித்த ஒரு அற்புதமான நாளாக கொடுக்குறார். அதுவும் பாருங்கள், அவர் எதுக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா? அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பரிசுத்தாவின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்க வேண்டும். அதுக்கு தான் அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு இந்த நாட்களில் நம்ம எல்லோருக்கும் சேர்த்து கர்த்தர் பரிசுத்தாவின் கனிகளினாலும் நிரப்பப் போகிறார். பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்பப் போகிறார். பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப் போகிறார். ஆத்துமாக்கள் நிரப்பப் போகிறார். உங்களுடைய பேங்க் பேலன்ஸை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஆஸ்வதிக்கணும். உங்களுடைய கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். உங்களுடைய சபைகள் ஆத்துமாக்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். ஆத்துமக்களை நிரப்புவார். உங்களுடைய மிருக ஜீவனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நிலத்தின் கனிகளில் நிலபல காரியங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆம், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் 214வது நாளுப்பா இது. 30 சண்டே முடிஞ்சிச்சு ஆண்டவரே. இது 30வது தேர்ஸ்டே ஆண்டவரே. ஏசப்பா, நீர் நல்லவர் என்பதை உடைய பிள்ளைகள் ருசி பார்த்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.